தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 23வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அன்னையின் பரிந்துரையின் வழியாக ஆசீர்மிகுந்த கருணை அருள் இந்த நாள் முழுதும் உங்களோடு தங்கிட, உங்கள் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறிட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம் நிலை உணர்ந்து இயேசுவின் தொடரால் வாழ்வின் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய உன்னதமான கருவியாக நாம் மாற்றப்படுவோம். இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு வாய்ப்புகளும், அனுபவங்களும் நமக்கு மட்டுமல்ல, நம் வழியாய் பிறருக்கும் அந்த அருளை பெற்றுக் கொடுப்பதற்காக என்கின்ற உன்னதமான ஒரு செய்தியை தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகிற்கு வந்தார்? பாவிகளை மீட்கவே என்று சொல்லுகின்றார். இது உன்னதமானது, உறுதியானது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ப வேண்டியது என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் இயேசுவின் பிறப்பிற்கு முன்னால் மத்தேயு 1:26 படிக்கின்ற பொழுது, மத்தேயு 1:21 அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், அவர் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லி இயேசுவின் பிறப்பினுடைய செய்தி சொல்லப்படுகின்றது. இயேசும் தன் பண்பாழ்வை செய்து கொண்டிருக்கிற பொழுது தான் எதற்காக இங்கே வந்தேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்வதாக இருக்கின்றது. மத்தேயு 9:13 மற்றும் அதோடு தொடர்புடைய ஒப்புமை நற்செய்திகளை பார்க்கின்ற பொழுது, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே தேடி வந்தேன் என்று சொல்லி பாவிகளின் மீட்பிற்காக இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொன்ன தன்னை வெளிப்படுத்துகின்றார். பாவிகளை நேசித்தவர், அரவணைத்தவர், அவர்களோடு உடன் சென்றதை பார்க்கின்ற மக்கள் கூட சொன்னார்கள், இதோ இவர்கள் ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பனாக இருக்கின்றனர் என்று சொல்லி அதை இயேசு விரும்பி ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் தான் வந்ததே அதற்காகத்தான் என்பதற்காக. எப்போது அவருடைய அந்த வருகையானது நிறைவு பெறுகின்றது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, 1 யோவான் புத்தகம் 1 படிக்கின்ற பொழுது யோவான் இவ்வாறு சொல்லுவதாக இருக்கின்றது, பாவங்கள் நம்மிடம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம், உண்மையும் நம்மிடம் இருக்காது என்று சொல்லிவிட்டு 1:9 நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் என்று சொல்கிறார். எப்பொழுது? நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நான் பாவி என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்தி கொள்கின்ற பொழுது. மிகச்சிறந்த உதாரணம் லூக்கா புத்தகம் 19 வருகின்ற சக்கேயு அழைக்கப்பட்டார். இயேசு அவர் அருகிலே இருந்தார். ஆனால் எப்பொழுது மீட்பு கிடைத்தது? சக்கேயு தன் பாவங்களை ஏற்று ஆண்டவர் அறிக்கையிட்டு புது வாழ்விற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது. நம்முடைய வாழ்விலும் நான் குற்றம் புரியவில்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், அன்று வாழ்ந்த பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல இறைவனுடைய மீட்பையும் இறைவனுடைய ஆசிரியரை மன்னிப்பையும் பெற முடியாது. மாறாக நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் மன்னிப்பை பெறும். அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் பவுலுடைய சொல்லி காட்டுகிறார். நான் பாவியிலும் பெரும் பாவி, இந்த பாவின் மேல் கடவுள் இரக்கம் கொண்டு அழைத்தார் என்று சொல்லுவார். நாம் எப்பொழுது நம் பாவங்களை ஏற்றுக்கொள்கின்றோமோ, என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளை மன்னிப்பை தேடுகின்றோமோ, அப்பொழுது கடவுள் வல்லமையான கரம் நம்மிலே செயல்பட ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்வும் ஆசி பெற்றதாக மாறிடும். அன்பு சொந்தங்களே, இந்த வார்த்தை தியானிக்கிற நேரத்திலே நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். எத்தனை முறை தாழ்ச்சியோடு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்? செய்த குற்றங்களை மறைக்க பார்க்கின்றோம். செய்த குற்றங்களுக்கு நியாயம் தேட பார்க்கின்றோம். நான் இதற்காகத்தான் செய்தேன், இவர்களுக்காகத்தான் செய்தேன். ஆனால் செய்த தவறுதான் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்காக மனம் வருந்தி கடவுளிடம் மன்னிப்பை கேட்கின்ற அந்த தாழ்ச்சி மீது இதயம் நம்மிடம் இருப்பதில்லையே. இன்று பவுலுடைய நமக்கு இத்தகைய ஒரு அழைப்பை தான் விடுக்கின்றார். நாம் பாவத்தை ஏற்றுக்கொண்டோம் எனில் நிச்சயமாக நம் வாழ்விலே மாற்றங்கள் இருக்கும். அப்படி மாற்றங்கள் இருக்கின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்வோம். அதைத்தான் யோவான் 3:8 சொல்கிறார், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்லுவார். நான் மனம் வருந்துகிறேன், நான் பாவங்களுக்காக, நான் செய்த குற்றங்குறைகளுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் மனம் திரும்பி இருக்கின்றேன் என்பதை நம்முடைய செயல்களால், நம்முடைய சொல்லால் காட்டப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் செய்தார். இயேசுவை துன்புறுத்தியவர், திருச்சபை துன்புறுத்தியவர், கிறிஸ்துவை இகழ்ச்சிக்குள்ளாக்கியவர்
மனம் மாறியவின் இயேசுவை புகழ்ந்து போற்றுபவராக, இயேசுவை மகிமைப்படுத்துபவராக, இயேசுவை எங்கும் பறைசாற்றுபவராக இருந்தார். நம்முடைய வாழ்விலும் இயேசுவை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இயேசுவுக்கு புகழ் பாடுபவர்களாக, ஆராதனை செலுத்துபவர்களாக, மனம் மாறியதை நம்முடைய சொல்லாலும் செயலும் வெளிப்படுத்தி இறை புகழ் மகிமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். நம் மனம் மாறியவர்கள் என்பதை நம்முடைய செயல்களை காட்டி அன்போடு, பரிவோடு, இரக்கத்தோடு முதல் நம் குடும்ப உறவுகளிலே வாழ ஆரம்பிப்போம். நம்முடைய பங்கு தளத்திலே அதை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அதன் வழியாக இறைவன் மகிமைப்படுத்தப்படுவார். இப்படி நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பானவர்களாக இருப்போம் என்று சொல்லி நற்செய்தி சொல்லி காட்டுகின்றது. துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், பெரும் வெள்ளம் வரலாம், நம் வீட்டின் மேல் மோதலாம், ஆனால் எதுவும் நம்மை தாக்காது. ஏனெனில் பாறையின் மீது நம் வீடு கட்டப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் அனுபவத்திலே நம் வாழ்வு அமைந்திருக்கின்றது. ஆகவே இத்தகைய அனுபவத்தை கேட்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே